ஹே காய்ஸ், வெல்கம் டு குயின்ஸ் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபிக்மால வந்துட்டு ஒரு சின்னதா ஒரு கேரசல் டிசைன் தான் வந்து பண்ண போறோம். ஸ்லைடர் மாதிரி நான் சொல்றேன். உங்களுக்கு நான் அவுட்புட் வந்து காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ட்ராக் பண்ணும்போது இது வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து சேஞ்ச் ஆகி ஸ்வைப் ஆகி போகும். இந்த கேரசல் வந்து ஸ்லைட் ஆகும்ல. ஸோ வந்து இது லிட்டில் பிட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வேணா நீங்கள் வந்து உங்கள் ப்ராஜெக்ட்ஸில் ட்ரை பண்ணுறது அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதை வந்து ஜஸ்ட் நான் சும்மா சாம்பிளுக்கு இமேஜஸ் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து எந்த மாதிரி உங்களோட ஸ்லைடரோட ஹீரோ பார்ட் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த செக்ஷனுக்கு என்னென்ன டெக்ஸ்ட் கொடுப்பீங்களோ அது எல்லாமே நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதை வந்து நான் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஜஸ்ட் நான் வந்து ரெக்டாங்கிள் ஷேப்குள்ளே வந்து இமேஜஸ் தான் நான் ஃபில் பண்ணியிருக்கேன். இதை டிட்டாச் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துலேயும் ஒரு ஒரு இமேஜ் தான் இருக்கும். இது எல்லாமே வந்து நான் சிங்கிள் இமேஜாக வந்து ஒரு ஷேப்குள்ளே வந்து நான் அப்லோட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஒரு சாம்பிளுக்கு நான் ஒன்று காமிக்கிறேன். இப்போ நான் ஒரு ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிட்டு ப்ளகின் போய்க்கோங்க. அன்ஸ்பிளாஷ் ப்ளகின்லேருந்து நான் எடுத்துக்கிறேன் இமேஜஸ். நீங்கள் என்ன ப்ளகின் இமேஜ்க்காக யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ப்ளகின் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்க? ஆர்எல்ஸ் நீங்கள் வந்து டேரக்டரியில் வச்சுருக்கீங்க இமேஜஸ் அப்படின்னா அந்த இமேஜஸ் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ சாம்பிளுக்கு நான் இதை அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக இதுக்குள்ளே ஃபிக்ஸ் ஆயிரும். அதோட வித் ஹைட் என்ன எப்படி இருந்தாலும் அது வந்து இந்த ரெக்டாங்கிள்குள்ளே வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். கரெக்டாக? ஓகேங்களா? இது ஒரு டிப். நீங்கள் வந்து இமேஜஸ் அப்லோட் பண்ணும்போது அப்படி பண்ணிக்கலாம். இல்லை என்கிட்ட டேரக்டரியில் தான் இருக்குது அப்படின்ற டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி எனக்கு கரெக்டாக ஷேப்புக்குள்ளே ஃபிக்ஸ் ஆகணும். என்ன ஷேப்பாக இருந்தாலும் சரி தான் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். சர்க்கிளாக இருந்தாலும் சரி, என்ன ஷேப்பாக இருந்தாலும். இப்போ ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபில் ஆப்ஷன் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இமேஜ் அப்லோட், வீடியோ அப்லோட் ஆப்ஷன் இருக்கும். இப்போ இமேஜ் அப்லோட் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் சூஸ் அப்படின்னு இருக்கும். இந்த சூஸ் இமேஜ்குள்ளே போனீங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கே என்னென்ன இமேஜஸ் இருக்கோ அது எல்லாமே இருக்கும். இப்போ நான் சாம்பிளுக்கு ஒன்று அப்லோட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இமேஜ் வந்து இதுக்குள்ளே அப்லோட் ஆயிரும். கரெக்டாக அந்த ஷேப்புக்குள்ளே அப்லோட் ஆயிரும். ஓகேங்களா? இது ஒரு டிப். நீங்கள் யூஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதெல்லாமே வந்து 1 by 1 கரெக்டாக வச்சுக்கணும். ஐ மீன் லேயர் மாதிரி கீழே வச்சுக்கோங்க. கீழே அடியில் வச்சுட்டிங்க அப்படின்னா கரெக்டாக நம்மளுக்கு வந்து ட்ராக் பண்ணி விடும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு காம்போனன்ட் இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ வேரியண்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வேரியண்ட் ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இமேஜை மட்டும் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா ரொட்டேட் பண்ணும். 45 டிகிரி நான் வந்து பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். இப்படி உங்களுக்கு ரொட்டேட் பண்ண கஷ்டமாக இருந்துச்சுன்னா டேரெக்டாக இங்கே போய் -45 டிகிரி அப்படின்னு சொல்லி நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்படியே லெஃப்ட் ஆரோ கிளிக் பண்ணி நான் வெளியே மூவ் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு நான் அதை காமிக்கணும் எப்படி மூவ் ஆகுதுன்னு நான் உங்களுக்கு காமிச்சிடறேன். கிளிப் கண்டென்ட் இருக்கா, அந்த கிளிப் கண்டென்ட்டை எடுத்து விட்றேன். அப்போ வெளியே என்ன இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ரைட் சைடு வந்து 45 டிகிரி நான் டர்ன் பண்ணோம். ஸோ வந்துட்டு +45 டிகிரி இது. ஓகேங்களா? சாரி, நான் வந்து ஆட் வேரியன்ட் கொடுக்க மறந்துட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிட்டு டர்ன் பண்ணுறோம். 45 டிகிரிக்கு டர்ன் பண்ணிட்டு ரைட் சைடு அப்படியே ட்ராக் பண்ணி விட்டுருவோம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணோம், திருப்பியும் வந்து ஆட் வேரியன்ட் கொடுத்துட்டு இதை வந்து -45 டிகிரிக்கு வந்து டர்ன் பண்ணோம். தென் அதே மாதிரியே லெஃப்ட் சைடு வந்து மூவ் பண்ணிடுவோம். இப்போ திருப்பியும் வந்து ஆட் வேரியன்ட் கொடுக்குறோம். இதை அப்படியே திருப்பியும் என்ன பண்ணுறோம், ரொட்டேட் பண்ணுறோம் +45 டிகிரிக்கு. அப்படியே ரைட் சைடு வந்து மூவ் பண்ணிடணும். இது வந்து இது வந்து லாஸ்ட் இமேஜ் தான். ஓகேங்களா? மூவ் பண்ண அப்புறம் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இதுலேருந்து ஆஃப்டர் டிலே கொடுத்து நான் வந்து வச்சுக்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதே மாதிரி திருப்பி ரொட்டேட் ஆகி அங்கே போகிற மாதிரி திருப்பியும் வந்து ஃபஸ்ட்டு ஸ்லைடுக்கு போகணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் அப்படி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கிளிப் கண்டென்ட்டை வந்து டிக் பண்ணிவிட்டு இப்போ ப்ரோட்டோடைப்பில் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரோட்டோடைப் நான் எடுத்துகிட்டு இதுலேருந்து கனெக்ட் பண்ணிவிட்டு ட்ராக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. ட்ராக் ஆப்ஷன் கொடுத்துட்டு இதுக்கு வந்து ஈஸ் அவுட் நான் அது கொடுத்துருக்கேன் அந்த அனிமேஷன். நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ அதை கொடுத்துக்கோங்க. நான் 500 ms கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? சேம் அதே மாதிரி எல்லா ஸ்லைடுக்குமே என்ன பண்ணோம் அப்படின்னா ஆன் ட்ராக் அப்படின்றத வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா?
இப்போ லாஸ்ட்டுக்கு மட்டும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கேருந்து திருப்பி ரிப்பீட்டடாக என்ன ஆகணும், ஃபர்ஸ்ட்லேருந்து வரணும். ஸோ வந்துட்டு ஆஃப்டர் டிலே வந்து நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஒரு 500 மில்லி செகண்ட் அதுக்குமே இருக்கட்டும். ஓகே, எனக்கு ப்ராப்ளம் இல்லை. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கேரோசல் அப்படின்னு சொல்லிட்டு நான் மாற்றிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு ஃப்ரேமே நான் எடுத்துக்கிறேன். ஃப்ரேம் எடுத்துட்டு இந்த கேரோசலை வந்து அசெட்ஸ்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நான் வந்து கொஞ்சம் சென்டராகவே வச்சுக்கிறேன். தென் வந்துட்டு இதை வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ பார்த்தோம் அப்படின்னா ட்ராக் பண்ணும்போது நான் ட்ராக் தான் பண்ணுறேன். ஓகேங்களா? இது வந்து ஆஃப்டர் டிலேக்கு அப்புறம் இது எல்லாம் வந்துடும். திருப்பி நம்ம வந்து ட்ராக் பண்ணுறது அப்படின்னா பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது ஒரு சிம்பிளான கான்செப்ட். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி அனிமேஷன்ஸ் குட்டி குட்டியாக நம்ம வந்து டிசைன்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இன்னும் பெட்டராக இருக்கும். இந்த டிசைனில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டவுட் கிளியர் பண்ணுறேன். இந்த மாதிரி வேறு ஏதாவது அனிமேஷன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணிடலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.